நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். வடகிழக்கு பருவமழை இன்று துவங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் விலகுவதாகவும், நாளை முதல் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு உட்பட தென் இந்தியாவில் துவங்க சாதகமான சூழல் காணப்படுகிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக அக்டோபர் 19ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இயக்க செலவு அதிகரிப்பால் ஆண்டுக்கு வெறும் 35 நாட்கள் மட்டுமே கட்டணத்தை உயர்த்துவதாக ஆம்னி பேருந்துகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வார விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இது தொடர்பாக ஆம்னி பேருந்துகள் சங்கம் விளக்கமளித்திருக்கிறது. அதில் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டதில் இருந்து கடந்த 2 ஆண்டுகளில் டீசல் விலை 35%, சுங்கச்சாவடி கட்டணம் 20%, உதிரி பாகங்கள் விலை 40%க்கும் மேல் உயர்ந்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆண்டுக்கு 35 நாட்கள் மட்டுமே கூடுதல் கட்டணத்தை நிர்ணயம் செய்து வசூலிப்பதாக கூறிய ஆம்னி பேருந்துகள் சங்கம், இயக்க செலவுகள் அதிகரிப்பால் தமிழகத்தில் உள்ள 500 ஆம்னி பேருந்து ஆபரேட்டர்களில் 13 உரிமையாளர்கள் மட்டுமே கூடுதல் கட்டணத்தை விழா காலங்களில் நிர்ணயம் செய்ததாக தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்து சங்கமும் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் இணைந்து பேசியபடியே கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், அதை இணைய பக்கத்தில் வெளிப்படையாக வைத்திருப்பதாகவும் ஆம்னி பேருந்துகள் சங்கம் அறிக்கையில் கூறியுள்ளது. ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் உடனடியாக போக்குவரத்து துறைக்கு புகார் அளிக்கலாம் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.